மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:3. பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். ஆமென். நிறைய பேர் ஜெபிக்கிறதுல சோர்வு. கொஞ்ச நாள் ஜெபிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறாங்க, அதன் பிறகு ஒரு சோர்வு அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. ஜெபத்தில் சோர்வு இல்லாமல் ஜெபிப்பதற்காகத்தான் இன்று இரவு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, சில நெருக்கடிகள் வரும் பொழுது, சில ஏமாற்றங்களை சந்திக்கிற பொழுது, நாம் நம்பினவர்களே நமக்கு எதிரான சில தீமைகளை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட சோர்வுகள் மனிதர்களுக்கு வருகிறது. ஆனால் பவுல் பைபிளில் கொடுக்கிற ஆலோசனை என்ன? இந்த பாடுகளின் மத்தியிலே இதை எப்படி தாங்கிக் கொண்டார் என்று ஆண்டவரை சிந்தித்து பாருங்கள். பாடுகளை அனுபவித்த இயேசுவை சிந்தித்து பாருங்கள். அந்த துன்ப நேரத்திலே அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போக மாட்டீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுதெல்லாம் சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்காமல் போக வேண்டும். நிறைய பேர் அந்த நேரங்களில் சோர்ந்து போறாங்க. இங்கே கூட சில பேர் சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கலாம், பரவாயில்ல. ஆண்டவர் இயேசு உங்களை பலப்படுத்த தேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் சோர்ந்து போயிருப்பது ஒருபோதும் ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. அதை புரிந்து கொள்ளும். கடவுளுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அவன் சோர்ந்து போயிருப்பது ஆண்டவருடைய விருப்பமே இல்லை. எப்பொழுதும் அவனுக்குள்ளே ஒரு அனல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் சோர்ந்து போகிறோம்? பாடுகளை தாங்கிக் கொண்ட இயேசுவை நாம் அதிகமாய் தியானிக்கிறதில்லை, அதனாலே சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பாடுகளை எப்படி தாங்கினார், எப்படி சுமந்து கொண்டார்? சில காரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். முதலாவது, அவர் ஜெபத்திலே சோர்ந்து போகாமல் இருந்தார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு மரண அவஸ்தையான ஒரு வேதனை அவருடைய இருதயத்திலே வந்தது. பைபிளில் வாசிக்கிறோம், கெத்செமனி தோட்டத்திற்குள்ளே போகும் பொழுதே அவர் பயப்பட துவங்கினார். அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய பாரம், மரண பயம் அவரை அழுத்தியது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தனக்கு அருமையான அப்போஸ்தலர்களையும் விட்டுவிட்டு, அன்னை மரியாளையும் விட்டுவிட்டு மரிக்க போகிறோமே என்கிற ஒரு பாரம் அவரை மிகுதியாக அழுத்தியது. இந்த பாரம் அழுத்தின உடனே அவர் என்ன செய்கிறார்? சீடர்களிலே 3 பேரை மட்டும், அவருக்கு மிக நெருக்கமான இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை மட்டும் அழைத்து கொண்டு இந்த கெத்செமனியிலே இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஏறி போகிறார். அந்த 3 பேரை உட்கார வைத்து விட்டு, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, இன்னைக்கு நிறைய கடவுளுடைய பிள்ளைங்க கூட இப்படி தாழ்த்துறது இல்லை. நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவர் தான் படைத்தவர், அவர் தான் உண்டாக்கினவர். இந்த நேரம் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். இதுக்காகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். மனித மகன் பாவிகளின் கையில் ஒப்படைக்க போகிறார்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனாலும் கூட இந்த நேரத்தில் வரும்போது இவருடைய சீடர்கள் தான் அவங்க 3 பேரும். இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்தவங்க தான், வெறும் கத்துக்குட்டி தான், பரிசுத்த ஆவியில கூட நிரம்பலை. அவங்க பயந்தாங்குழியாத்தான் இருந்தாங்க. அந்த 3 சீடர்களை கூப்பிட்டு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கூட விழித்திருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கை தட்டுவீங்களா?
சோதனைகளை தனியாக சந்திக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு மனிதன் சோதனைக்கு உள்ளாகும் பொழுது உங்கள் கூட ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுடைய உதவியை கேளுங்க. வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கிற பொழுது கூட இருக்கிற சகோதர சகோதரியிடத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்க. ஆண்டவர் இயேசு தன் இருதயத்தின் நிலைமையை சொல்லுவதற்கு வெட்கப்படலை. அந்த கெத்செமனியில் அப்போஸ்தலர்களுக்கு எப்படி தெரியும்? அவர் 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 பயந்தார் அல்லது மரணத்தை எதிர்கொள்ள தயங்குகிறார், போராடுகிறார் என்பது எப்படி தெரியும்? சாவுக்கு ஏதுவான துயரத்தை எனக்குள்ள இருக்குதுன்னு ஆண்டவரே அவங்க கிட்ட சொல்றார். அதனால 1 மணி நேரம் என்னோடு தங்கி விழித்திருங்கன்னு சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் அவங்க ஜெபத்தில் சோர்வடைவதற்கு ஒரு காரணம் அவங்களுடைய போராட்டத்தில் அடுத்தவங்களுடைய ஜெப உதவியை நாடுறதில்லை. பெருமையில் இருக்கிறாங்க, நான் எதுக்கு கேட்கணும், எனக்கு ஆண்டவரே வந்து செய்வார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மனிதர்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு. எந்த மனிதனும் தனியாக ஓடி போகிறதில்லை. ஆண்டவர் இயேசுவே இப்படி தாழ்த்துறாருன்னா எதுக்கு? நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியை வைக்கிறார். மற்றவருடைய உதவியை கேட்டுக்கங்கன்ட்டு ஒரு முன்மாதிரியை வைக்கிறார். ஆமென். உடைய உள்ளத்தில் பாரம் இருக்குதா, மன சோர்வு இருக்குதா, ஜெப ஐக்கியத்தில் உள்ளவங்க கிட்ட சொல்லுங்க, என் மனசு இப்படிலாம் இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அந்த ஜெபம் உங்களை சோர்வடையாமல் பாதுகாக்கும். அந்த ஜெபம் சோதனையில் நீங்கள் விழுந்து போகாமல் இருக்க உங்களை பாதுகாக்கும். அந்த ஜெபம் சோதனையில் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மற்றவரிடத்திலே உங்களை தாழ்த்துவது தான் தாழ்ச்சி. சில நேரங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். ஒரு அருமையான ஒரு சகோதரர் இயேசு சபையில் இருந்தார். அவருடைய பெயர் அலங்காரம். ஒரு நல்ல ஜெப வாழ்க்கையில் இருந்தவர். பல ஆவிக்குரிய வரங்கள் அவருக்கு இருந்தது. அவரோடு சில நாட்கள் நான் என்னுடைய வாலிப நாட்களிலே பணியில் அவரோடு போயிருக்கிறேன். அவர் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு முறை பகிர்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் இதே போல ஒரு சோதனை போராட்டம் அதிகமாக இருந்தது. அவரால் தூங்கவே முடியாது. சில பிசாசுகள் அவருடைய அறையிலே வந்து அவரை தொல்லை பண்ண ஆரம்பித்தது. தலையில் படுத்திருந்தாக்க தலையணை பிடிச்சி இழுத்துரும். கட்டில் படுத்திருந்தாலும் கட்டில் கவுத்து விடும். எப்படி தூங்க முடியும் யோசிச்சு பாருங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 6 மாதங்கள் பிசாசுடைய தொல்லையினால் அதிகமாய் துன்பப்பட்டார். கடைசியாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார். இப்படி ஒரு வாழ்க்கையா, இதை விட செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்படி சாகலான்னு இருக்கும் பொழுது அவர் இன்னைக்கு செத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிறார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனார். அங்கே ஒரு அருட்சகோதரர் சாப்பாட்டு அறையில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் இவரை பார்த்து கேட்டார், என்ன அலங்காரம், சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டார். சந்தோஷமாக தான் இருக்கேன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டார், ரூமுக்கு வந்துட்டார். வர்ற வழியில் தான் அவருக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. நல்லா இருக்கியான்னு தானே எல்லாரும் கேட்பாங்க, இவன் ஏன் நம்மளை சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்குறான்? ஒருவேளை நம்ம பிரச்சனை இவனுக்கு தெரியுமோ? மனசு போட்டு உறுத்த ஆரம்பிக்குது. மனசுக்குள்ள ஒரே போராட்டம். அந்த போராட்டத்தில் அறைக்கு வர்றாரு, திரும்பி வர்றார். ஆனாலும் மனசில் ஒருவேளை இவனுக்கு தெரியுமோ? தெரிஞ்சுதான் கேட்டானா? சந்தோஷமாக இருக்கியான்னு ஏன் கேட்டான்? நம்ம தான் சாக போகிற நிலைமையில் இருக்கிறோமே, இன்னைக்கு சாகலான் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி என்ன எதுக்கு கேட்டான்? போய் கேட்டுருவோம், கேட்டுட்டு வந்து சாகலாம்னு திரும்பி போயிருக்கிறார். திரும்பி போய் அவரை பார்த்து, நீ எதுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டேன்னு கேட்டிருக்கிறார். நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும், நீ இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி தான் ஆண்டு என்ன அனுப்புனாருன்னு சொன்னார். கை தட்டுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. அதன் பிறகு அவர் ஒரு சின்ன ஆலோசனையை சொன்னார். அந்த ஆலோசனையை அவர் கேட்ட உடனே அந்த பிசாசுகள் ஓடி மறைந்து விட்டது. அதன் பிறகு அவருடைய வாழ்நாளில் அந்த பிசாசுகள் திரும்பவும் தொல்லை பெற வரவில்லை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க,
இந்த இந்த ஒரு தாழ்ச்சியான ஒரு உதவி எப்பேற்பட்ட ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த பாடத்தை கற்றுக்கணும். ரோமர் 15:30 பவுல் கூட இப்படித்தான் தாழ்த்துறார். பவுல் ரோமருக்கு எழுதுறார். என்ன எழுதுறார்? என் போராட்டத்தில். வாசிக்கிறீங்களா? 15:30. சகோதர சகோதரிகளே, தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு, நம் உள்ளத்தில் பொழிந்துள்ள அன்பை முன்னிட்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, எனக்காக கடவுளிடம் வேண்டி என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். எனக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, அதனால எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்கிறார். ஆமென். Praise the Lord. Hallelujah. முதலாவது நாம் சோர்ந்து போவதற்கு காரணம் மற்றவர்களுடைய ஜெப உதவியை நாடாதது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிறதுக்கு காரணம் அந்த நேரத்தில் நமக்கு கண் முன்னால என்ன இருக்குதோ, எதை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ, அல்லது மற்றவங்க என்ன சொல்றாங்களோ, இதை மனசுல வைக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவை எப்படி ஏற்றுக்கொண்டார்? அடையவிருந்த மகிழ்வை முன்னிட்டு, இந்த சிலுவை பாடுகளினாலே வரப்போகிற மாட்சிமையை முன்னிட்டு இந்த சிலுவையை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். இழிவை பொருட்படுத்தாமல் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த சிலுவையினாலே வரக்கூடிய பலன்களை பார்த்தார். வெறும் சிலுவையை மட்டும் பார்க்கல. உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை மட்டும் பார்க்காதீர்கள். இதுக்கு பின்னால, இந்த பாடுகளுக்கு பின்னால தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. இதற்கு பின்னாலே கடவுள் கொடுக்க போகிற நன்மைகளை தியானித்து பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் சோதனைக்கு உள்ளாகும் பொழுது அல்லது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும், அந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் ஒன்று பின்னால் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. ஒரு பிரச்சனை வந்தது, நானும் விடாமல் ஜெபம் பண்ணேன். அந்த பிரச்சனை போயிடுச்சு. இது போயிடுச்சுன்னு இப்படி திரும்புறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து போயிடுச்சு. சரின்னு போராடி ஒரு வழியாக ஜெபிச்சு அந்த பிரச்சனை ஓடி போயிட்டு இங்கிட்டு திரும்புறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நிற்கிது. மூணும் இப்படி தொடர்ந்து வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்ட, என்ன ஆண்டவர் இப்படி வருதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த கடலில் இருக்கிற அலைகளை போல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீ ஏன் அதை பார்க்குற, அதுக்கு மேலே நடந்து போன்னு சொன்னார். ஆமென். அலை பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நீ ஏன் அலையையும் பிரச்சனையும் பார்க்குற, அதுக்கு மேலே நடந்து போன்னு சொல்லுங்க. அதுலேருந்து அதை பார்க்கறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இருக்கிற பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருக்காதீங்க. இதனால வரக்கூடிய லாபம் என்னன்னு பாருங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, இதில் நீங்கள் வெற்றி கொள்ளும் போது அவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் என்ன. தாவீதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சவுல் பின்மாற்றம் அடைந்து போயிருந்தார். கோலியாத் போரிட வரும் பொழுது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் சில பின்மாற்றங்கள் அடைந்தது. இந்த பின்மாற்றம் அடைந்த பிறகு சவுல் கோலியாத்தை பார்க்கிறார். கோலியாத்துடைய உயரம் என்ன, அவன் எவ்வளோ பலசாலியாக இருக்கிறான், அவனை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தாவீது அப்பத்தான் புதிய அபிஷேகத்தோடு வந்து நிற்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. ஹalleluya. அபிஷேகம் பிரச்சனைகளை கண்டு உங்களை பயப்பட விடாது. ஆமென். பிரச்சனைகளை பார்க்கும்போது உங்கள் உள்ளம் கொதிக்கணும், ஒரு தைரியம் வரணும், இதை ஏற்று நிற்கணும், இதை மேற்கொள்ளணும்னு ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரணும். ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கும். தாவீது அபிஷேகத்தினாலே நிரம்பி போய் நிற்கிறார். அவர் போய் கோலியாத்தை பார்த்த உடனே, கோலியாத்து ஒரு பக்கம் இப்படி பேசும்போது இஸ்ரேல் ஜனங்களை அவமதித்து பேசுகிறார். ஒரு பக்கம் கோலியாத்து இப்படி பேசின உடனே எல்லாம் ஒழிஞ்சு ஓடுறாங்க. தாவீது உத்து பார்க்கும்போது பக்கத்தில் 2 பேர் பேசுகிறான். இந்த ஆளை கொன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லியிருக்கிறாரு, அவனுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. அந்த குடும்பம், அவங்க குடும்பம் முழுவதும் என்ன செய்ய வேண்டியதில்லை, முதல்ல சத்தமாக சொல்லுங்க, வரி கட்ட வேண்டியதில்லை. 2வது, ராஜாவுடைய மகளையே அவனுக்கு கட்டி வச்சிருவாரு, ராஜாவுக்கு நீ மருமகன் ஆயிடலாம். 3வது, நிறைய பரிசு பொருட்கள் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ தாவீது கோலியாத்தை பார்க்கறதே விட்டுட்டு அவனை துருவி இன்னொரு தடவை சொல்லு என்ன கிடைக்கும்னு கேட்கிறார். அபிஷேகம் அதைத்தான் செய்யும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்ன செய்யும்? இந்த பாடுகளை நீ தாங்கிக் கொள்ளும் பொழுது தேவன் உனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப பார்க்க தோன்றும். ஆமென். ஹalleluya. மறுபடியும் அவன் அதே வார்த்தையை சொல்றான். இவனை கொன்னுட்டா ராஜா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ராஜாவுக்கு மருமகன் ஆயிடுவேன், நிறைய பரிசு பொருட்களை கொடுப்பாரு, அதோட வரி கிடையாது அவங்களுக்கு சொன்னான். அதோட நிறுத்தலை. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் வரான். தாவீதுடைய அண்ணன் வந்து அவனை திட்டுறான். உனக்கு இவ்வளோ பெருமை இருக்கக்கூடாது, எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, இந்த ஆடை விட்டுட்டு எதுக்கு வந்த, போய் ஆடுகளை போய் பாரு அப்படின்னு விரட்டுறான். என்ன கேட்டுட்டேன் இப்போ, இதுக்கு போய் இப்படி சொல்றீங்களே, திட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் இருந்துட்டு மறுபடியும் இதே கேள்வியை கேட்குறேன், இந்த ஆளை கொன்னா என்ன கிடைக்கும்? ஆமென். அல்லேலூயா. அவன் அவ்வளோ பேரும் கோலியாத்தை கண்டு நடுங்கிக்கிட்டு கிடக்கிறான். ஆனா தாவீது என்ன பார்க்கிறாரு, இதுக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கூட அந்த சிலுவையை தூக்கும்போது அதனால் வரக்கூடிய மகிழ்வை கண் முன்னாலே நிறுத்தி அந்த அவமானம் உள்ள சிலுவையை சுமந்து கொண்டார்னு பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உங்களை பற்றி இல்லாது பொல்லாது சொல்றாங்களா? பயப்படாதீங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 11-12 அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ஆமென். இல்லாத பொல்லாதெல்லாம் ஆண்டவர் பொருட்டு உங்களை சொன்னாங்கன்னா நீங்க பேறு பெற்றவர்கள். மற்றவங்களாம் சண்டை போடுவாங்க, நம்ம போய் சண்டை போட முடியாது. சொன்னால் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுறீங்கன்னா நீங்கள் யார்? ஆண்டவருக்காக அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். அந்த ஒரு பேச்சு, ஒரு திட்டு ஒன்று உங்களை பற்றி இல்லாத போலாது இப்படி சொன்னால் அதை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஆண்டவருக்காக பரலோகத்தில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகுங்கிறார். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் மல்டிப்ளை ஆகுன்றார். என்னென்ன பரலோகத்தில் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன ஆகும்? சத்தம் வரலையே, மல்டிப்ளை ஆகும், அது மிகுதியாகும், டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும், கூடிரும். இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கீங்களேன், யாராவது திட்டினாங்கன்னு சோர்ந்து போவீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒரு சில வார்த்தைகளை சொன்னால் போதும் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. அதோட 2-3 நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதோட ஒரு வாரம் தூக்கம் போச்சு, சரியா தூங்க முடியாது, சிரிக்க முடியாது, ஆமா நிம்மதி போச்சு, ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க போய் உட்காந்தா இதுதான் வந்து உட்காந்துட்டு இருக்கும். இப்படி எல்லாம் உங்களை பற்றி யாராவது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி
உங்களை யாராவது ஆண்டவர் பொருட்டு இப்படி பண்ணாங்கன்னா இதை நினச்சிக்கங்க. எதை நினைங்க? அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் டக்குன்னு கூடிரும். இப்போல்லாம் அந்த பங்கு சந்தையில் போடுறாங்க, அப்படி தான் திடீர்னு ஏறிடுதுன்றாங்க. 500 ரூபா 1000 ரூபா போட்டவங்களுக்குலாம் 1 லட்சம் வருதுன்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் பரலோகத்தில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் டக்குன்னு ஏறிடும். ஆமென். எத்தனை பேருக்கு இப்படி ஏறணும்னு விரும்புகிறீங்க? இல்லை, பரலோகத்தினுடைய உங்கள் செல்வம் உங்களுடைய கைமாறு மிகுதியாக இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படின்னா இப்படியெல்லாம் யாராவது பேசினா நம்ம சோர்ந்து போவோமா? ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். ஏன் சோர்ந்து போகிற தெரியுமா? இவங்க பண்ணதே நினச்சிட்டு இருக்கிறமே வெளியே இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. ஜீசஸ் எப்படி தாங்கினார்னு நினச்சிப்பாரு, தாவீது எப்படி கோலியாத்தோட சண்டை போட்டார்னு நினச்சிப்பாரு. எல்லா புனிதர்களும் அப்படித்தான் சண்டை போட்டாங்க, அப்படித்தான் ஏற்றுனாங்க, அப்படித்தான் தைரியமாக நின்னாங்க, எதை முன்னால் வச்சுட்டு தைரியமாக இருந்தாங்க. இதனால வரக்கூடிய அந்த பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்குறாங்க. அதை பார்க்கறதுனால அவங்க சோர்ந்து போகிறதே இல்லை. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால தான் ஜீசஸ் அவ்வளோ பாடுகள் வரும்னு தெரிஞ்சா கூட இப்படி மனசெல்லாம் சாவுக்கு ஏதுவான துயரம் கொண்டிருந்தாலும் கூட அவர் போய் ஜெபிக்காம இல்லை, போய் ஜெபிக்க தான் செய்கிறார். சீடர்களை விட்டுட்டு போய் ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். லூக்கா 22:44 வாசிக்கிறோம். கொடிய வேதனைக்குள்ளாகவே, மிகுந்த வேதனைக்குள்ளாக இன்னும் உருக்கமாய் ஆண்டவரிடத்தில் செபித்தார். அவருடைய வியர்வை இரத்த துளிகளை போல தரையில் விழுந்தது. இரத்த வியர்வையாய் சொட்டி அவர் கீழே விழுகிற வரைக்கும் ஜெபத்தை விடலை அவர். பாருங்க, உடல் சோர்ந்து போச்சு, ரத்தம் வியர்வையா வருது, நிற்க முடியாம தரையில விழுறாரு. அப்போ கூட ஜெபிக்கிறதுல அவர் சோர்வடையலை. ஏன் தெரியுமா? இதனால வரக்கூடிய மாட்சியத்தை அவர் கண் முன்பாக வைத்திருந்தார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் லேசா கை வலிச்சதுன்னா ஜெபத்தை முடிச்சிடுறாங்க, லேசா தலை வலிச்சதுன்னா மூடிட்டு படுத்துருவோம்னு நினைக்கிறாங்க. ஏதாவது சின்ன சிரமம் இருந்தால் போதும். பிசாசு சில நேரங்களில் மனிதர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வலிகளை கொண்டு வருகிறான். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஏத்து நல்லுங்க. ஆண்டவருக்கு அவ்வளோ சோர்வு, உடல்ல சோர்வு உண்டாச்சு. நமக்கு கூட உடல்ல சில பலவீனங்களை உடனே கொண்டு வரீங்க. ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு தலைவலி வரலாம், ஒரு தூக்கம் வரலாம், ஒரு வயிற்று வலி வரலாம், ஒரு கை வலி கால் வலி வரலாம். ஐயோ கை வலிக்குது போய் பழக்காத, ஏத்து போராடி நல்ல. அப்படி நீங்கள் மீறிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்த்து ஒரு 5 நிமிஷம் கூட அந்த பிசாசு நிற்காது, ஓடி போயிடும். உங்களுடைய வலிகளெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அப்போ என்ன நடக்குது? அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு வானதூதர் இறங்கி வர்றார். ஆமென். அதே வானதூதர் உங்கள் அறையில் இறங்கி வருவார். அவர் உங்களை பலப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. வானதூதர்கள் உங்கள் அறைக்குள்ள வரணும்னா பிசாசு இப்படி கொண்டு வரும்போதெல்லாம் அதை மீறி ஏற்று நின்று ஜெபம் பண்ணுங்க. பிசாசு தோத்து ஓடி போயிடுவான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்? சத்தமாக சொல்லுங்க. வானதூதர்கள் உங்கள் அறைக்குள்ள வருவாங்க. உங்கள் அறை ஒளிமயமாக மாறிடும். உங்களுடைய இருதயம் பிரகாசத்தினாலே, தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே யாருமே சோர்வா இருக்கு, தடையா இருக்குன்னு சொல்லவே கூடாது. தேவனிடத்தில் தேவ பிள்ளைகள் நெருங்குவதை இந்த உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களோ வேதனைகளோ எதிர்ப்புகளோ பிரச்சனைகளோ ஏளனமோ அவமானமோ உபவாசமோ எதுவுமே பிரிக்க முடியாது. அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் நம்ம அப்படி நேசிக்கிறார். அதனால அதிலிருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கக்கூடாது. எல்லா ஜெப தடைகளையும் தூக்கி போடுங்க, உங்களால் ஜெபிக்க முடியும். சில நேரங்களில் இந்த உலகம் நமக்குள்ளே வருவதற்கு போராடும்.
அந்த நேரத்தில் தான் ஜெபிக்க உட்காந்தோம்னா இது ஞாபகத்துக்கு வரும், அது ஞாபகத்துக்கு வரும், 10-15 காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். இதில் நம்ம இடம் கொடுத்தது. ஒரு 4 குரங்கு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே விட்டுருங்க, வீடு என்ன ஆகும்? அப்படித்தான் சில பேருடைய மனசை அவங்களுடைய ஜெபிக்க உட்காரும் போது அவங்களுடைய மனநிலையை பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்கும். இங்கே தாவும், அங்கே தாவும், குரங்கு தவற மாதிரி தாவும். எங்கே போகாது? ஆண்டவரிடத்துல மட்டும் போகாது. அப்படி இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட விழுந்து கிடங்க. ஆண்டவரே என்னை தூக்குங்கன்னு கேளுங்க, என்னை தொடுங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்முடைய பெருமையினால் நடக்குது. எங்கேயோ ஒரு பெருமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இப்படி ஜெபிக்க முடியாதபடி என்னுடைய மனம் ஒரு மனம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் யாக்கோபு 4வது அதிகாரத்தில் சொல்றாரு, இருமனம் உள்ளவர்களேங்கிறார். மனசு இப்போ ஒண்ணா இல்லை, 2ஆ இருக்குது. என்ன சொல்லியிருக்கு? யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். எங்க என்ன இது 2 மனம் ஆயிடுது. ஒரு மனம் ஜெபிக்கணும்னு சொல்லுது, இன்னொரு மனம் தாவுது. இருமனத்தோரே, உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். எப்படி தூய்மைப்படுத்துறது? அதுக்கு வழி சொல்லியிருக்காரு. அதுல உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். ஏன் முதல்ல நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப ஜெபிக்க முடியாத நிலைக்கு போயிட்டீங்க. ஒரே மனமா ஆண்டவரை தேடினீங்க, பல உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து அந்த மனசு ஒரே மனமா இருந்து இப்ப இருமனமா மாறி போய் நிற்கிறீங்க. இப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு? உங்கள் நிலையை அறிந்து புலம்பி அழுங்கள். இப்படி போகிறது தவறு. இப்படி போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி போறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு மனமா தான் இருக்கணும், 2 மனமா ஆகக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, தெரியாம இடம் கொடுத்துட்டோம், 2 மனமா ஆகி போச்சு. இப்ப என்ன பண்ணணும்? எங்கே வச்சிருந்தாரு, நம்ம எப்படி விழுந்துட்டோமே நினைச்சு புலம்பி அழுங்கள். உங்கள் நிலையை நினைத்து புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும், உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும், மகிழ்ச்சி ஆழ் துயரமாகவும் மாறட்டும். உங்கள் மகிழ்ச்சி ஆழ் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி உங்களை தாழ்த்துங்கள். எப்படி தாழ்த்தணும்? உங்களுடைய நிலையை நினைச்சு புலம்பி அழுங்க. ஐயோ, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இல்லை ஜெபிக்கும் போது ஆண்டவர் கூட இருந்த அந்த பிரசனத்தை இழந்துட்டேனே, ஒரு மனமா இருந்த அந்த உறவை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி துயரத்தோடு புலம்பி அழுங்கள். இப்படி உங்களை தாழ்த்துனீங்கன்னா பைபிளில் போட்டிருக்குது, அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு பதிலாக எனக்கு ஒரே தடையா இருக்குது, ஒரே தடை அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் நிலையை நினைத்து புலம்பி அழுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்கள், உங்களை தாழ்த்துங்க. அதுதான் தாழ்த்துறது. தாழ்த்துறதுனா என்ன? கடவுள் கொடுத்த அந்த மேலான கிருபை இழந்து இப்படி ஜெபிக்க முடியாம இருக்கிறனே அப்படின்னு அழுறது. அவர் கொடுத்த அந்த பிரசனத்தெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறனே அப்படின்னு அழுறது. அழும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். உங்க அழுகை உண்மைதானா? உண்மையான மனதோடு வர்றீங்களா? உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு தெரிந்துறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மோசேயின் இடத்துல வந்து நின்ன மாதிரி உங்கள் ஆன்மாவை வந்து தொடுவார். ஆமென். அல்லேலூயா. தொட்ட உடனே இந்த பூமிக்குரிய தலைகளிலிருந்து நம்முடைய ஆன்மா விடுதலையாகி தேவனை நோக்கி எழுப்ப ஆரம்பிக்கும். அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நிலையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தாழ்த்துங்க. எப்படி தாழ்த்தணும்? நிலையை நினைத்து கண்ணீரோடு கேளுங்க.
the Lord will touch you. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொடுவார். இரவில் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆண்டவர் உங்களை தொடுவார். உளிரது அந்த தலைகளிலிருந்து விடுதலை ஆகி தேவனை நோக்கி எழுந்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு தீர்மானத்தை சொல்லி திருந்துங்க. இனி இப்படி இடம் கொடுக்க மாட்டேன், இனி இருமணம் ஆகிறதுக்கு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு நாள் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்க. நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கை வந்து மூடும். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா?